இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத லட்சுமி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மித்ராவை நான் கூட்டிட்டு வரேன். பெரியப்பாவை தவிர இந்த விஷயத்தை பத்தி வேற யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏய் லக்ஷ்மி, என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி சின்னத்த, நான் கவனிக்கல. லக்ஷ்மி, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ என்னமோ இங்கதான் இருக்க, ஆனா உன்னோட மனசு இங்க இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பேச்சு தடுமாறுது, கையெல்லாம் நடுங்குது, முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்னத்த. லக்ஷ்மி, எங்க கிட்ட நீ எதையாவது மறைக்கிறியா? என்னம்மா இது? எல்லாருக்கும் ஒரே நேரத்துல மெசேஜ் வருது. ஓ மை காட், மித்ரா அண்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னது? மித்ராவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? What is this அக்கா? மித்ராவை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? எனக்கும் அதான் எதுவுமே புரியல. என்னதான் நடக்குதுங்க? மித்ராவை அரெஸ்ட் பண்ற மாதிரி என்னதான் நடந்துச்சு? இந்த டைம்ல அவரு எங்கதான் போனாரு? அத்தை, மாமாக்கு இந்த விஷயம் தெரியும். அவர் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காரு. அப்போ இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா? உன்னதான் கேக்குற லக்ஷ்மி, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? மாமா தான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அத்தை. அதனாலதான். அவர் வேண்டான்னு சொன்னா நீ சொல்லாம விட்டுருவியா? மித்ராவை பத்தி நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயம், அவன் பேருக்கு கலங்கம் ஏற்பட்டிருக்குங்கிறது என்கிட்ட எதுக்காக மறைச்சுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேங்கிறதுக்காக என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. பெரியமா, டிவி போட்டா முதல்ல நியூஸ் என்னன்னு தெரியும்ல? ஆமா, ரிமோட் எங்க போச்சு? இங்கதானே இருக்கும் பெரியமா. ஜோதி மேடம், சொல்லுங்க மேடம். டிவி ரிமோட் எங்க? அது உன்னதான் கேக்குறேன், டிவி ரிமோட் எங்க போச்சு? சாரி, யாருக்கிட்டயே கொடுக்க வேணான்னு சொன்னாரு. நான் சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். ஹலோ ஆண்டி, டோன்ட் வரி, நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். கிளம்பி வரத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். மித்ராவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். What are you talking ஆண்டி? ஆமா, லைவ் நியூஸை உடனே பாரு. சரிங்க ஆண்டி. மேடம், உங்க பையன் செஞ்ச காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அத பத்தி உங்க கருத்து என்ன மேடம்? சொல்லுங்க மேடம். Stop it. என் பையன் மித்ரா எந்த தப்பு செய்யல. தப்பு செய்யணுங்கிற யோசனையும் அவனுக்கு வராது. அவரதான் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்களே, அப்புறமா எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? இது வரைக்கும் அவன் மேல குற்றம் தான் சுமத்தப்பட்டிருக்கு, இன்னும் நிரூபிக்கப்படல. கேஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம், வாதங்கள் நடந்ததுக்கு அப்புறம் என் பையன் தப்பு செஞ்சானா இல்லையான்னு கோர்ட் நிரூபிக்கும்.
நீங்க இல்ல, உங்க மைக் இந்த கேமராஸ்லாம் இல்ல. மித்ரா எந்த தப்பும் செய்யலன்னு அவ்வளவு உறுதியா உங்களால எப்படி சொல்ல முடியுது மேடம்? ஏன் சொல்றேன்னா அவன் ஏன் பையன். அவன் ஸ்கூலுக்கு போற வயசுல இருந்தே மரியாதை என்னன்னு கத்து கொடுத்து வளர்த்திருக்கேன். இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் அவன் என்னைக்கும் பண்ண மாட்டான். எந்த உண்மையும் தெரியாம தோன்றதெல்லாம் எழுதி வாய்க்கு வந்ததை பேசுற எந்த நியூஸ் பேப்பரா இருந்தாலும் சரி, எந்த சேனலா இருந்தாலும் சரி, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுதான் மிஸ்ஸஸ் அரவிந்தாவோட கருத்து. மகன் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்ட மீடியாவுக்கு வார்னிங் கொடுக்கறாங்க. இருந்தாலும் உண்மையை வெளியே கொண்டு வர மீடியா ஒரு நாளும் பயப்படாது. கேமராமேன் சுரேஷோட சந்தியா. கேட்ட ஸ்பீச்சையே மறுபடியும் கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளவு டைமும் இல்ல, பொறுமையும் இல்ல. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதனால இப்ப அவரை செல்லுல வச்சிருக்கிறேன். சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? கிளம்பலாமா? ஹலோ ஹலோ நீதான் மித்ரா மேல கேஸ் போட்டியா? இங்க பாரு, உன்னோட நடிப்பால உன்னோட பேச்சால ஒரு பொய்ய உண்மையாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. பொய்யுங்கிறது எப்பவுமே போய்தான். அதை யாராலையும் உண்மையாக்க முடியாது. ஒரு பொண்ணு கண்ணியத்தோட விளையாடுற சிறந்த பையனை தான் பெற்றிருக்கீங்க நீங்க. உங்க பையனுக்கு இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வாய மூடு. உன் நடிப்பை பார்த்து வேணா போலீஸ் கரைஞ்சிருக்கலாம். உன்னோட கண்ணீரை பார்த்து மீடியா வேணா ஒத்துழைச்சிருக்கலாம். உன்னோட நடிப்பை பார்த்து மக்கள் வேணா ஐயோ பாவோன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா உன்னோட அந்த கண்ணீர் என்ன ஏமாத்தவே எங்க இருக்கீங்க? நாங்க இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். உடனே கிளம்பி வாங்க. சாரி சார், டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருந்தது. நான் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள ஜட்ஜி கிளம்பி போயிட்டாரு. பெயில் கிடைக்கல சார். என்ன சொன்னாருங்க? என்னாச்சு மாமா? டாட், வாட் ஹேப்பன்? பெயில் கிடைக்கல. வாட்? பெயில் எப்படி கிடைக்காம போச்சு? லாயர் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள ஜட்ஜி கிளம்பி போயிட்டாரா. இப்போ என் பிள்ளைய ராத்திரி முழுக்க நான் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்கேன். நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ பாத்து போமா. சரிங்க சார்.